இந்த பக்கம் கூத்து பாக்குறது எந்திரிச்சு போங்க போங்கிற இவங்களையும் போங்க போகிற யாரை வச்சு கூத்தாடுறது ஓன்னு சொன்னா என்ன இருக்கு டான்ஸ் மயில் டான்ஸ் என்ன பொம்பளை பிள்ளைங்க டான்ஸ் ஆடினா இப்படி கையை கிளப்பிட்டு தான் டான்ஸ் ஆடுவாங்க. அது பைத்தியக்காரி. நான் எத்தனையோ டான்ஸ் பாத்துருக்கேன். சரி, டிஸ்கோ டான்ஸ் இருக்குது, ரேப் டான்ஸ் இருக்குது, கரகாட்டம் இருக்குது, குச்சிப்புடி கதகளி எல்லாம் இருக்குது. இது என்ன டான்ஸ் கையை திருப்பி திருப்பி ஒரு மயிர் நல்லா இல்ல டான்ஸ்னா அப்படியே பார்த்தா சுத்தும். ஒரு டான்ஸ் இருக்குது ஆடுட்டா. என்ன டான்ஸ்? கிறுகிறு வெங்காய் கிண்ணத்து வெங்காய். கிறுகிறு வெங்காய் கிண்ணத்து வெங்காய். கிண்ணத்து வெங்காயா நல்லா இருக்குமா? அப்படி ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கும். சரி நான் பார்க்கலாமா? பார்த்தா உனக்கு கிறுகிறுன்னு வரும். வரணுமா? ஆடி பாரு. ஆடு உனக்கு பாரு. எங்க பார்க்கணும்? எதுல பார்க்கணும்? என்ன பாரு. தங்கச்சி பார்க்கவி அண்ணா ஏனா போன மாசம் வீட்டு வேலைக்கு யார் வேணும்னு சொல்லி இல்ல புதுசா பெருசு பெருசா இல்லப்பா நிறைய எல்லாம் அம்மா பைசா போடுறது கழட்டி கொடுத்துற வச்சுக்கோ மகாராணி. அண்ணா போன மாசம் வீட்டு வேலைக்கு யார் வேணும்னு சொல்லி 10,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கி போனீங்க. எங்க கொண்டு போய் போட்டீங்க? அந்த கூத்தி எனக்கு கொடுத்தீங்க. ஏமா நீ ஒரு பொம்பளை எப்படி கேட்ட? உன்னை விட லட்சணமா கேட்ட. இந்த ஊர்லயே சேலம் மாவட்டத்திலேயே அந்த மாதிரி லட்சணமான புள்ளைய நீ பாத்துக்க முடியாது. அவ்வளவு அழகா என்ன இடுப்பு இடுப்பு 10,000 வாங்கிட்டு போய் பூக்குள்ள போட்டாவுல பூக்குள்ள. சரி சரி அண்ணா இங்க பாரு. அவளை பார்த்தா என்ன விட அழகா இருப்பாளா? நீ என்ன அழகு? நீ என்ன சீலை கட்டுகிற? சரி அவ சீலை கட்டிருக்கிற பாரு. அத அந்த வயசு பசங்க எல்லாம் அவ சீலை கட்டுறதுக்கு அடிமை. அப்படியா? அழகுன்னா அழகு அப்படியாப்பட்ட அழகு. அவ்வளவு அழகா? உங்களுக்கு என்ன கூந்தல்? அவள் கூந்தல் அப்படியே சுருண்டுகிட்டு இருக்கும். சுருண்டு என்ன? சரி சரி அண்ணா அவளை உடனே நான் பாக்கணும். ஏன் புள்ள அழகுன்னா அழகு. 7 வருஷமா விரதமா இருந்து திருச்செங்கோடு மந்தைகள் எல்லாம் சுத்தி நான் பெத்தேன். வாரங்கள் சுத்தி பத்தீங்க. ஆமா அவ்வளவு அழகா இருப்பா. ரச்சனம் அவ்வளவு ரச்சனம். நல்லா பேசுவாளா? இந்த புள்ள வந்து 5 லைட் கப்புடு ஆஃப் பண்ணிடுவோம். ஏன் அப்படியே அப்படியே தகுது எல்லாம் சுண்டுனா ரத்தம் வரும். அவ்வளவு அழகா. ஆனா அவளை சுண்டுனா பாலே வரும். பால் வருதா? குடிச்சியா இல்லையா? இல்லையா? குடிச்சிருவ சீக்கிரம். சரி அண்ணா அண்ணா போன நல்லா பேசுவாளா? சூப்பரா பேசுவா. அவளோட குணம் எப்படி? குணம்னா அது என்ன குணம்? இந்த குணம் என்ன குணம்? அது தனியா ஒரு குணம். தனி குணம். ஆமா அண்ணா அவளை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்குது எனக்கு. அப்படியா? உடனே அவளை கூட்டிட்டு வா. பாரு அவர் மத்தவங்க வருது. அவர் தான் லவ் பண்றாரு. சரி சரி கூட்டிட்டு ஓடுறோம். கூட்டிட்டு வரட்டுமா? இங்க இரு. அண்ணே அவே என்ன பொச்சில ஒண்ணுல நமக்கு என்ன தொலைவரா என்னமோ தொலைவராப்பா. என்னது கருமாதமா எந்த சோர் செட்ல விட்டு போடுறோம்? ஐயோ சரி கரும்புமே சூப்பரா இருக்கு. லைட் 3 லைட் நல்லா. ஐயோ 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 அப்ப தூக்கி போட்டு சோறு ஜிம்முன்னு ஏறிட்டேன். இந்த மாதிரி சண்டைக்கு வேற போறாங்க. என்னடா ரொம்ப பைத்தி மாட்டுறது உன்னதாக்கா தெரியுது. அக்கா கூப்பிடுறது சீப்பட்டு சின்ன பட்டு ஊர் வந்து தெரியும். ஆளை பாரு மொவரி பாரு எங்க பாரு இறப்பானு வந்து அக்கா பொக்கான்னு கூப்பிடுறேன். நான் உன்னோட முதல் அக்கான்னு ஒரு மூஞ்ச பாரு மொவரி பாரு இதாட்டம் ஆடுற உனக்கு அக்கா எதாட்டம் அக்கான்னு கூப்பிடுறேன். எப்படி கூப்பிடுறேன்? அப்படி கூப்பிடாது. சின்ன பாப்பு அப்படி வேணும் கூப்பிடு. எங்க அப்பா நான் இன்னும் வயசுக்கே வரல. ஏன்
எப்ப வர போற? வர தை பொங்கலுக்கு வரலான்னு இருக்கிறேன். இன்னும் வரல. வர தை பொங்கலுக்கு தான் வரையா? அப்பதானே கட்டி போற ஊர்ல இருந்து வருவான். அடி அப்பா தொண்டையா ஒரு அடியா இருக்குது. அருமையா இருக்குது. பாட்டு நல்லா பாடுவியா? வாய்ஸ் நல்லா இருக்குது. பாட்டு பாடு. கட்டிக்கு போற பையன் வராங்க. கட்டிக்கு போற பையன் வருவாங்க. கூப்பிடு. நல்லா பாட்டெல்லாம் பாடுவியாமே. அக்னி புயல் யூடியூப் சேனல் கோமாளி பாப்பா ஒரு பாட்டு தான் பாடு. அப்படியே உன் வாய் நேரம் ஒரு பாட்டு பாடு. உசிலம்பெட்டி பெண் கூட்டி நான் முத்து பேட்டி. அப்படி நீ ஒரே கண்ணால் பார்த்தாக்க நான் புள்ளத்தாச்சி. அருமை அருமை. உசிலம்பெட்டி பெண் கூட்டி நான் முத்து பேட்டி. அதே நீ ஒரே கண்ணால் பார்த்தாக்க நான் புள்ளத்தாச்சி. அடடா கூடு மேல பூதி வச்சு கூட மேல கூட வச்சு பாட்டு பாடுற. என்னோடய பாட்டு பாடுறேன். இது பிடிக்கல. வேற பாட்டு பாடு. ஜிங்குச்சா ஜிங்குச்சா சிவப்பு கலர் ஜிங்குச்சா பச்சை கலர் ஜிங்குச்சா மஞ்சள் கலர் ஜிங்குச்சா வண்ண வண்ண சேலைங்க வசதியான சேலைங்க வானவில்ல புழுங்கெடுத்து சாய போட்ட சேலைங்க. ஜிங்குச்சா ஜிங்குச்சா உங்க அப்பனுக்கு தொங்குச்சா தொங்குச்சா. ஏய் பிஞ்சா அப்படியே வாய் விட்டுரு. தொங்குச்சா நிங்குச்சான்னு. என்னடி பாட்டு? நல்ல பாட்டு பாடல. அது பிடிக்கல. டொயன் 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 டொயன். அப்படி டொயன் 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 டொயன். சூப்பர். பஞ்சு முட்டாய் சேலை கட்டி ஆஹா பட்டு வண்ண ரைக்கா போட்டு சூப்பர். கஞ்சி கொண்டு வாரே மச்சான். உன் குஞ்சு எனக்கு ஏய். நீதாரியா. குஞ்சி எனக்கு தருதா? அது அப்படி பாடக்கூடாதுல. வேற மாதிரி பாடணும்ல. யாப்பெல்லாம் இப்படி பிராணத்தை வாங்குறேன். ஓரஞ்சாரம் பார்த்து ஒதுங்கணுமாமா. அப்படி ஒத்தையில நாம் வருது அணைச்சிக்கலாமா. ஓஹோ ஒத்தையில நாம் வருது அணைச்சிக்கலாமா. அடடே மஞ்சக்காட்டு ஓரத்திலே ஓ மஞ்சக்காட்டு ஓரத்தில மத்தியான நேரத்துல மண்டி போட்டு நக்கிலேயே நினைப்பு இருக்குதா. கண்டார ஒரு இது வாயில ஊத்திட்டு சொல்லியா. நான் எப்படி மத்தியானத்துல பண்ணேன்? ஏப்பல பாட்டெல்லாம் அருமையா பாடுறது. சாமி பத்தி பாட்டு ஏதாவது தெரியுமா? சாமி கோட்டை ஆ, அப்படி கேளு. அந்த கும்பிட போன தெய்வம் பாடுவீங்க. அது பாட பாக்கலாம். கும்பிட போன தெய்வம் அப்படி என் குறுக்க வந்ததம்மா. அருமை. குறுக்க நல்ல பத்திய கேளு. கேக்குறதுல கேக்குறேன். பத்திய கேளு. கேக்குறேன். கும்பிட போன தெய்வம் அப்படி என் குறுக்க எல்லாத்தையும் பத்தியா சொல்லு. எல்லாரும் பத்தியாதான் பாடு கருமாங்க. கும்பிட போன தெய்வம் அப்படி பாடு. என் குறுக்க வந்ததம்மா. ஆமா. குரு எனக்கு அருள் வரும். அப்புறம் குடிக்கிறது ரெடியா இரு. எதுல போய் எதை பிடிக்கிறது? வாயப்படி இல்லையே. இல்ல குடிக்கிறது அருள் வந்து கீழே விழுந்துரும். புரியுது. கும்பிட போன தெய்வம் அப்படி பாடு. என் குறுக்க வந்து தெரிச்சுக்க வேணும். சாமிஜா பாரு. அருள் வந்துட்டு வாயில கொடுப்பாங்கல்ல. குடுக்குற வாயில குடுக்குற பாடு. நல்லா கேளு. ஆ. கும்பிட போன தெய்வம் அப்படி என் குறுக்க வந்ததம்மா. சூப்பர். குறுக்க பூசேரி குஞ்சு வேணும். ஏய், பூஜாரி குஞ்சு வேணுமா? அட பூசேரி சொல்லி கோழி பாடு குஞ்சு பாடுச்சு. வாங்கி தர பாடு. கும்பிட போன தெய்வம் அப்படி பாடு. என் குறுக்க வந்ததம்மா. ஆஹா. குறுக்க வந்த தெய்வம் அப்படி என் விடுதடா. என்ன அது பாட்டு? இது பிடிக்கல. நல்ல பாட்டை பாடு. அப்படி பாட்டா ஏய், டேய், வா மாமா மாமா. ஏய் மாமா இங்க முட்டாங்க வா. ஏமாமா பாடு கேளு. ஒரு பாடு கேளு. ஏமா தெம்மாங்க பாட்டு பாடுமா. சீரக செம்பா நெல்லு குத்தினா சோறு சமைச்சிருக்கேன் மாமா. சோறு சமைச்சிருக்கேன். சேலத்து மாம்பழ சாறு எடுத்து நல்ல
வச்சிருக்கேன் மாமா ரசமும் வச்சிருக்கேன் சாப்பிட வாரிகளா இல்ல தோப்புக்கு போறீங்களா மாமா சாப்பிட்டு வாரிகளா இல்ல சாப்பிட்டு போறீங்களா ராஜாரி முண்டை என்னுடைய கண்ணுல எரியுது. ஆமா அவ்வளவுதான் ஏன் என்னாச்சு? 3 நாளைக்கு தான் கண்ணுது ஏண்டி? நம்மளோட ஒரே இருக்குதான் வயசுக்கே வரலீங்களா? பண்டிகை வர மாதிரி பால் வருது. ரெடி பண்ணி வச்சுக்கணும்ல இதெல்லாம் கம்ப்யூட்டர் பாரு கம்ப்யூட்டர் பாலா? அது இருக்கட்டும் சரி வேலோட சொன்னோட்டியா இல்லம்மா மாமா, இந்த கர்ணன் படத்துல ஒரு பாட்டு பாடுவிய, கர்ணன் கர்ணன் தனுசு நடிச்சது, அந்த பாட்டுல அந்த படத்துல ஒரு பாட்டு பாடு பார்க்கலாம். அப்படியா ஆ சூரியனும் பேசவில்லை ஆ சந்திரனும் சாட்சி இல்ல அடா 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 பாதகத்தி பெத்த புள்ள ஆ பஞ்சம் தின்னு வளர்ந்த புள்ள சபா சபா கண்டா வர சொல்லுங்க கண்ணனை கையோட கூட்டி வாருங்க அப்படி போடு. அவனை கண்டா வர சொல்லுங்க கண்ணனை கையோட கூட்டி வாருங்க கண்டா வர சொல்லுங்க கண்ணனை கையோட கூட்டி வாருங்க அம்மா அடி ஆலமரம் ஆலமரம் மரத்து மேல உச்சிகள அடா 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 அங்க ஒத்த கிளி நின்னா கூட கூட கத்தும் பாரு அவன் பேரு டேங்கப்பா கண்ட வர சொல்லுங்க கண்ணனை கையோட கூட்டி வாருங்க அவனை கண்ட வர சொல்லுங்க கண்ணனை கையோட கூட்டி வாருங்க ஆஹா நேர மத்தலகாரங்க ஒரு பாட்டு வச்சிருக்கீங்க. ஆ யாரா மத்தலகாரன்? நீ நல்லா பாத்துக்க யாரா மத்தலகாரன்? மாமூடு பையனா உங்க மாமூட்டு பையனா? சரி அவனுக்கு ஒரு பாட்டு பாடு பார்க்கலாம். சூரியனை போல இல்ல ஆ யாரு ஏன் மத்தலகாரன்? அவன் சந்திரனை போல இல்ல சரி காகாயி போல இருப்பான் அதுவா என் அத்தம் அவன் கண்டா வர சொல்லுங்க அவளை கையோட கூட்டி வாருங்க அவனை கண்டா வர சொல்லுங்க என்ன கமுந்து பிடிச்சி நக்க சொல்லுங்க ஏய் மத்தலகாரன் நான் என்ன மயிர் கட்டி நக்கணும் நீ பிடிச்சி நக்குறாடே அது இன்னொரு வேலையோட சொன்ன என்னாச்சு என்னது வேலையோட சொன்னேன்? வீட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணி சொன்னேன் கூட்டிட்டு வந்திருக்கிறேன். அப்படியா பேசிட்டே இருப்பியாதான் வேலைக்கால் கூட்டிட்டு வருவேன். ஏமா இப்படி கேக்குற? மண்டை மேல அடிச்சு அப்படி எங்கடா ஆளு? கூட்டிட்டு வந்திருக்கமா? அம்மா ஓய் மகாராணிமா வந்திருக்குது, நல்லா பேசி நல்லா பழகு பார்க்கலாம். அப்படியா ஆமா சரி உன் அழகு பாட்டு. அழகு காட்டணும் ஆமா அழகு காட்டிட்டா வேலைக்கு சேர்த்துக்கலாம். அலறுவா பாரு ஆமா இப்ப நவரு அழகு காட்டு பார்க்கலாம். அட அடி போறடே, வீட போறடே, நாஸ்தா போறடே, கொல்லையில போறடே, வேலியில போறடே. என்னடா டேய்? ஏடா உனக்கு தேகம் தூக்கி போற? எங்க உயிரோட இருக்கற? ஏடா சாவு மாட்டீங்களா? என்னாச்சு சொல்லு. ஏடா வீட்டு வேலைக்கு ஆளு குடிக்க சொன்னா சுடுகாட்டுல வெந்து வேக பொளசையில குடிக்க நல்லா கண்ணு முன்னாடி வச்சிரு பின்னாடி வச்சிருக்கீங்க. போய் பாருதாக்க. எங்க அங்க போய் பாரு. எங்க போய் பார்க்கட்டும்? அட திரும்பு. எங்கம்மா? திரும்புடா. அக்கோ ஏய் யா உள்ள பைத்தியமா பிடிச்சிச்சு. நீதான் அழகு கேட்டோன்னா இந்த மாதிரி பேயாலுமே போறது. என்ன விடு இந்த மாதிரி போகல, நல்லா சிரிச்சு சிரிச்ச முகமா. அட பிரிச்சு சிரிச்சு இல்ல சிரிச்ச முகமா. அட சிரிப்போட போகும் ஆமா இப்ப சிரிக்கிறேன் பாரு சிரி பார்க்கலாம். ஐயோ என்னாச்சு? ஏண்டா என்ன நினைச்சிட்டு நீ கூட்டிட்டு வந்த? ஏன் என்ன என்ன பொண்ணு கூட்டி போலாம் நினைச்சு கூட்டிட்டு வந்தியா? என்ன வயிறு சாக்கடிக்க மாட்டேங்குது. அடே அவளை பாருடா. எங்கம்மா? ஐயோ திரும்பி பாருடா அவளை. ஏய் நாதரி முண்டா, ஏடா பைத்தியமா நீ இப்ப இப்படியே சிரிச்சிட்டு போவ? ஒரு பொண்ணுன்னா அழகா சிரிச்ச முகத்தோட அழகா போக சொன்னா இந்த மாதிரி பேயாடுமே போவ. அட கொடுக்குமா ஆமா அப்படி சரி இப்போ நான் பாத்துக்கிறேன் பாரு. அடியே ஓ அடியே இவளே ஏன் தவளை என்னடி அடியே கூப்பிட்டு தவளைங்கிறா? ஆனா இவள என்ன பண்ண தவளைன்னு தான் கூப்பிடுவேன் அடியே அம்மா. அம்மாவா அம்மாவா ஆ ஏ கப்பகாய் போகுது ஐயோ யாரு போய் அம்மாங்கிறன பார்த்தா புள்ள பெத்த விளையாடுமா தெரியுது ஏடி ஒரு மரியாதையா அம்மான்னு கூப்பிட்டேன். அம்மா ஏன் கூப்பிடுற வேற மாதிரி கூப்பிடு வேற மாதிரி. ஓ அக்கா. பொக்கான்னு கூப்பிடு என்னடி இப்படி சொல்ற? ஓ பாட்டி. பாட்டியா ஆனா பாட்டி உன்னை பார்த்தா பாட்டி ஆட தெரியும் என்ன பார்த்தாவா? உன்னை பார்த்தா நானும் கோமிப்பட வயசுக்கே வரல. எத்தனை வயசு?
எத்தனை வயசு? அதான்ப்பா கை பொங்கலுக்கு வரலான்னு இருக்கிறேன். உங்களுக்கு வரலான்னு இருக்கிறேன். அடியே உன் கண்ணை பார்த்து அழகா இருக்கிறேன். அதனாலே கண்ணுக்கு அழகா இருக்கிறனால உன்னை கண்ணம்மான்னு கூப்பிடுறேன். கண்ணம்மான்னு கூப்பிட்டா என்னம்மான்னு அருகில் ஒரு ஓடி வர வேண்டும். கூப்பிடு. ஆமா சரி. அடியே அடி இங்க பாரு, வீட்டு வேலைக்கு வந்திருக்கிறேன். வீட்டு வேலையெல்லாம் நல்லா செய்வியா? எல்லா வேலையும் தெரியும். அடியே 10 பாத்திரம் எல்லாம் தேய்ப்பியா? 10 பாத்திரம் தேய்ப்பேன். 11 12 தான் தேய்ப்பேன். அப்படியா? அடியே இங்க பாரு, எங்க வீட்டு வேலைக்கு சேரதா இருந்தா 3 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும். 3 மணிக்கு. ஆமா 4 மணிக்கெல்லாம் சாணி போடணும். ஏன் அது வேலைக்கு ஏண்டி? எனக்கு எப்ப வருதோ அப்பதான் போடுவேன். ஐயே உன் சௌகரியத்துக்கு 3-4 மணி சாணி போட முடியும். அந்த சாணி இல்லடி, ஊடு கூட்டி வாசல் கூட்டி சாணி போடுறது. அட சாணம் தெரிக்கிறது. அது பண்ண வாசல் கூட்டுவேன், கோலம் போடுவேன், தண்ணி எடுப்பேன், துணி துவைப்பேன், சோறாக்குவேன், குழம்பு வைப்பேன், பருப்பு கடை பலகாரம் சுடுவேன், கண்ணில் பிடிச்சி கட்டோல் படுத்து முண்டை பட்டு ஏற்படுத்து. எங்கடி இருக்குது எல்லாம் குழம்பு சமாசாரம். சரி சரி, ஒரு நாளைக்கு வச்சு கூட்டிட்டு. சரி. அடியே இங்க பாரு, உன் மேல நாத்தம் அடிக்குது. போய் நீ துணி மாத்திட்டு குளிச்சிட்டு வரியா? யாரு? நீதான். பாத்துக்க. ஏண்டி இப்பதான் குளிச்சேன். எப்ப குளிச்ச? பக்கமா? ஒரு வாரம் இருக்குமா? ஒரு வாரமா? பக்கமா குளிச்சுட்டேன். ஏன்னா ஒரு 4 நாள் இருக்குமா? இல்ல. எப்படி? இப்பதான். அடி நேத்து குளிச்சிருப்பியா? பாரு அடி போன தை மாசம் பொங்கலுக்கு கருநாள் அன்னைக்கு குளிச்சது. அப்ப குளிச்சுதா? அதனால இந்த எழுச்சத்தை நாத்து அடிக்குது. கருநாள் இன்னொரு கருநாள் வரலையே. கருநாள் வந்தாதான் குளிப்பேன். உனக்கு குளிச்சிருவாங்க. அடியே இப்ப நீ துணியை மாத்திட்டு வா. அப்படியா? ஆமா மாத்திட்டு வரேன். போயிட்டு வா. சரி. அக்கா கிளம்பிடுமா? போவேன். நான் யாருக்கிட்ட போக மாட்டேன். போயிட்டு வாடி. அப்படியா? நான் மாத்திட்டு வரேன். அதுக்குள்ள அவங்க ஏடி கையா அங்குட்டு இருக்கிற கருமோ என்னமோ 5-6 மாசமா அவ தேய்ச்சி வச்சுக்கிட்டு குளிக்கணும். அதுக்குதான் அழுக்கு தேய்ச்சி. சரிம்மா, நான் வேலைக்கு சேர்ந்துருக்கிறேன்ல. உன் பேரு எனக்கு தெரியாது. சரி, என் பேரு உனக்கு தெரியாது. அப்படி அறிமுகமாகணும்ல. அதனால நான் யாரு என்னுடைய பெயர் என்ன சொல்லட்டுமா? சொல்லு. வா சொல்றேன். சபைக்கு பணிவான வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அம்மா அப்படி இருந்தாலும் நாம நடத்தக்கூடிய நாடகம் என்ன? பாதாள அரக்கன் போகவதி கல்யாணம். ஆமா, இந்நாடகத்திலே நான் வந்தபடியால் நான் யார் தெரியுமா? மேகம் பளபளக்க ஒரு மின்னல் ஒளிய போல பச்சை வெளியழகி உச்சமே இல்லாத ரூபி. என்னுடைய பெயர் தான் போகவதி. அப்படியா? ஆமா. உன் பேர் போகவதி? ஆமாடி. போகவதி இல்ல, போதையெல்லாம் நான் போட மாட்டேன். போகவதி. போகவதி. ஆமா. சரி. போகவதியாக நான் இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன்? எப்படி? யாரால் பிறக்கப்பட்டேன்? எனக்கு 10 மாதம். கூட பிறந்தவங்க இருக்காங்களா இல்லையா? அடியே அதெல்லாம் ஒண்ணு சொல்றேன். சொல்லு பார்க்கலாம். எனக்கு 10 மாதம்
300 நாள் 3000 திசை நாடுகள் அங்கத்திலே சுமந்து பெற்றெடுத்தார்களே தாயும் தந்தை. யார் தெரியுமா? பாடி சொல்றேன். சொல்லு. பெத்தவங்க பேரு உன் பேரு மோகவதி சொல்லிட்டு அப்பா அம்மா யாரு? அடிக்கி போய் என்ன இப்படி கேக்குறீங்க? உங்க அப்பா அம்மா யாரு, எங்க இருக்கிறாங்க, அவங்க பேர் என்ன? எங்க அப்பா ஆம்பளை, எங்க அம்மா பொம்பளை. அப்படியா? சரி சரி. அடிக்கி அப்படி என்னுடைய தாயார் யாரு, தந்தையார் யாரு? யாரு? என் தந்தையார் பெயரும் கோமேதகராஜன், தாயார் பெயரும் கோமேதகவல்லி. அப்படியா? சரி, அவங்க ரெண்டு பேருக்கு நீ மட்டும் தான் பிறந்தியா? நான் மட்டும் பிறந்தேனா? இல்லையடி, நானும் என் கூட பிறந்தவர், குட்டுப்பால் உண்டவர், சேர்ந்து பிறந்தவர், சேனைப்பால் உண்டவர். சரி, எங்க அண்ணனும் பிறந்தார். அண்ணன் இருக்கிறாரா? ஆமா. பாத்துக்க. அவர் பெயர் என்ன தெரியுமா? அவர் பெயர் தான் பாதாள அரக்கன். பாதாள அரக்கன். ஆமா. சரி சரி. அப்படி அவருக்கு ஒரே தங்கச்சி நீ? உண்மைதானடி. அப்படி நாங்க பிறந்து என் தாயும் தந்தைக்கும் பிறந்து என் தாயும் தந்தையும் என்ன அழக தெரியுமா? கட்டப்பா
தாய் வச்சே இருக்கு மட்டும் என் வளர்த்து தான் இருக்கு மட்டும் அவருக்கு ஒரு வாசல் எனக்கு போட்டு எனக்கு வாதாடு தொத்து போட்டு பகலாக பிறந்து எனக்கு என்ன அறுபது தெரியுமா என்னப்பா நான் தாலாட்டு கேட்டதில்ல ஒரு தாய் முகத்தை பார்த்ததில்லை காட்டப்பா பிறந்த உடனே என் தாயும் தந்தையும் அவன் பாட்டு படிதாரடி கண்டப்ப அப்பா அம்மா ரெண்டு பேருமே இல்ல உண்மைதானடி போயிட்டாங்களா அவ்வளவுதான் அப்படி என் தாயும் தந்தையும் இழந்த பிறகு எங்க அண்ணன் இருக்கிறாரே சாதாரண இருக்கு அவர் தான் எனக்கு ஒரு தாயாகவோ எனக்கு ஒரு தந்தையாகவோ என்னை வளர்ச்சி மாற்றம் செய்தார் எந்த ஒரு குறையுமே இல்லாம எங்களுடைய நாட்டுல எங்க அண்ணன் தான் எனக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டாரு தாய்க்கு தாயாக தகப்பனுக்கு தகப்பனாக உண்மைதான் அண்ணனாக இருக்கிறார் ஆமா அப்படி இருந்தாலும் ஒரு விஷயம் இந்த தினமாக இதற்காக வந்தா என்ன காரணம் அண்ணன் ஒண்ணு கூட்டி வர சொன்னாரா போகலாமா நான் போய் வீட்டுல வேலை எல்லாம் பண்றேன் சரி நீ போய் அண்ணனை பாரு அப்படியே ஆகும் ஏதோ முக்கியமான விஷயமா இருக்கு சரி உடனே போய் பார்க்க அதே போல வெளிவந்த எனக்காக 10 ரூபாய் 20 ரூபாய் 50 ரூபாய் என்று சொல்லி அன்பரை வழங்கி அத்தனை நல்ல உள்ளங்களும் ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரூன்றி கூட்டம் குலையாமல் கொண்டப்பூ வாழாமல் நோய் நொடி இல்லாமல் அம்மனுடைய மதுரையினுடைய அருள் பெற்று நீடூழி வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த ஐயனை பிரார்த்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் போய் பாக்குறீங்களா
பிறகு தங்கையாகிய கோமதி என்னுடைய பாதத்தை பன்னீரால் கழுவி என்னுடைய பட்டாடியால் குறைத்து நான் பாதப்படுத்திக்கிறேன் அண்ணா. ஐயா என் தங்கச்சி எப்படி என் தங்கச்சி எப்படி இருக்கா? தங்கச்சி என்னுடைய பாதத்தை விடுத்தியா நீ என்றும் சேவத்தோடு வாழ்வா. அப்படியா? ஆமா அண்ணா, அப்படி இருந்தாலும் என்னை எதற்காக வரவழைக்கு? என்ன காரணம்? எதற்காக? எந்த காரணத்துக்காக? என்ன காரணம் தெரியுமா? இதோ நாடு விட்டு நாடு செல்கிறேன். சரி, நகையெல்லாம் சேர்த்து வைப்பதற்காக நாடு விட்டு நாடு செல்கிறேன். அதனால் ஒரு வாய்வார்த்தை உன்னிடத்தில் சொல்லிட்டு வரலாம் என்று உன்னை அழைத்தேன். ஆமா, நகைகளை சேகரிக்க நாடு விட்டு நாடு போறீங்களா? ஆமா அண்ணா. அப்படி போகும்போது உங்களுக்கு ஏதாவது அன்னைக்கு அப்புறம் எது ஏறிச்சுடா அண்ணா எனக்கு இருப்பதோ நீங்க இருப்பது எங்க அண்ணன் மட்டும்தான். அப்படி இருக்கும் போது உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் என்னடா பண்ணுவேன்? தங்கச்சி எனக்கு உன்னை விட்டா யாருடா இருக்கிறா? அதற்காக போகும்போது அண்ணா போகாதுன்னு சொல்லலாமா? அண்ணன் நான் இருக்கேன். நான் எதுக்காக போறேன்? இதற்காக போறீங்க. உனக்கு அப்பா அம்மாவுடைய நினைவுகள் வரக்கூடாது. அதனால்
வைரம் பவளம் என்று சொல்லக்கூடிய வகைகள் எல்லாத்தையும் உனக்காக நான் சேர்த்து வச்சிருக்கேன். அப்படி இருக்கிறப்ப நீ போவணும்னு சொன்னா எனக்கு கோவம் வருமா வராதா? நான் வாழ்றது யாருக்கா? என் தங்கச்சாக மட்டும்தான் நான் வாழ்றேன். அப்படி இருக்கிறப்ப சொல்லு அண்ணா. சரிண்ணா, நீங்க பதிரமாக போயிட்டு வாங்கண்ணா. இப்படி சொன்னா எப்படி இருக்க? தங்கச்சி நீதான் என்னுடைய தங்கை. அதனால நாடு விட்டு நாடு கண்டு விட்டு வேண்டும் போய் வருகிறேன். பத்திரமாக அரண்மனை இருப்பான். அப்படியே ஆகட்டும், போயிட்டு வாங்க. யாராங்க ஏய் நாராயண நாராயண என் தங்கையிடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நாராயண நாராயண என்று சத்தம் வருகிறது. யாராக இருப்பான்? எவனாக இருப்பான்? எவனா இருந்தாலும் விடியத்துக்குள்ள இந்த இடத்துக்கு வந்து ஆகணும். அவனை வச்சு அல்ல மூன்ற நீதான் நாராயண நாராயண சத்தம் போட்டோம். நான் போடலீங்க. அப்புறம் ஏன் போட்டோம்? பின்னாடி ஒண்ணு கூட போயிட்டீங்க. நான் எங்க போட்டேன்? ஏங்க நீங்க அக்கபோர் பண்றீங்க மனசு? நான் போடலீங்க. அப்ப யாரு போட்டிருப்பா? தெரியலீங்களே. இல்ல இங்க யாராவது போட்டாங்களா? எனக்கு ரொம்ப இந்த மெமரில தான் சந்தேகம். ஆயா நீ போட. ஆயா போட்டறடா டேய். ஏடா அருகட்ட போடா. அங்க கேளுங்க, இங்க புடுத்தாதீங்க. அங்க கேளுங்க. ஏய் எவனாக இருந்தாலும் சரி இந்த இடத்துக்கு வந்து ஆகணும். வருவாங்க இல்ல வராம எங்கடா போவான்? எப்படி இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்து ஆகணும். வரட்டும். அல்லாலே பிடிச்ச மூடுல எல்லாத்தையும் கக்கறா இன்னைக்கு. அவனை அழைத்து கொண்டு வா. போடா போடா போடா. அதே சமயத்தில் உலகத்தை ஒரு நொடிக்குள் சுற்றி வரக்கூடிய நாரத சிகாமணி வரும் வித்தம்